இது பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் கிரெட்டாவோட டாப் எண்ட் மாடல் சீட்டு. இதுவும் வந்து ஃபுல் பவர் சீட், அதாவது ஃபுல்லாக மோட்ரு வரும். எல்லாமே மோட்டரில் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். உங்களுக்கு ஹையர் எண்ட் மாடலில் கம்பெனியில் தர்ற டாப் எண்டோட டிரைவிங் சீட் இது. இப்போ நார்மலாக வர வண்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்ரெஸ்ட் வராது. வண்டியில் வந்து ஆம்ரெஸ்ட் வந்து ஃபிட்டிங்காக வராது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ரெஸ்ட் கேட்பாங்க வண்டியில். நம்ம வண்டியில் வந்து ஹேண்ட்ரெஸ்ட்டில் கை இப்போ லாங்கெல்லாம் போகிறோம், கை வலி வருது, ஸ்டேரிங் ரொம்ப நேரம் பிடிக்க முடியல அப்படிங்கும்போது ஹேண்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஃபிட் பண்ணி கொடுக்குறோம். இது எப்படி பார்த்தீங்கன்னா சீட்டுக்குள்ளே நம்ம கழட்டி ஒரு பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா சீட் கவர் பேட்டர்ன்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் ஸ்டிச்சிங்கில் இருக்கும். இப்போ நம்ம வண்டி வந்து புது வண்டி எடுக்கிறோம், இல்லை யூஸ்டு வண்டி பழைய வண்டிக்கு நம்ம சீட் கவர் ரொம்ப அழுக்காயிருச்சு கிழிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கேட்குற கலர் கேட்குற டிசைனில் நாங்கள் அடித்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். பதிவேறுகிற சந்தேகம் என்னென்னா, யூஸ்டு கார் சீட் வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதை ஃப்ரேமெல்லாம் நல்லா இருக்குமா, அதில் வந்து கிளாம்பெல்லாம் வந்து அதிகமாக வேலை செய்யுமா, ரைல்ஸ் எல்லாம் வந்து கண்டிஷனாக இருக்குமான்னு டவுட் இருக்கும். இப்போ நம்மள்ட்ட அந்த சந்தேகமே வேண்டாம். ஏன்னா நாங்கள் வாங்கும்போதே பழசாக இருந்தாலும் செக் பண்ணி தான் வாங்குகிறோம். நாங்கள் ஸ்டாக் எடுக்கும்போதே செக் பண்ணி அதெல்லாம் ஒர்க்கிங்கில் ப்ராப்பராக இருக்கா, எல்லா ரைல்ஸ்லாம் நல்லா இருக்கா, கிளாம்பெல்லாம் நல்லா இருக்கா செக் பண்ணி தான் வாங்குகிறோம். இப்போ இந்த சீட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ யூஸ் ஆயிருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பார்த்தீங்கன்னா லக்ஸரியாக இருக்கும் உட்கார்றதுக்கு. பேக் சைடில் ட்ரே வரும். ஆமாங்க, பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரே வந்துடும். இப்போ லாங் டிரைவெலாம் போகிறவங்களுக்கு நல்லா யூஸபுளாக இருக்கும். ரெண்டு சீட்லுமே ட்ரே வந்துடும். ஆமாங்க. ஷாப் எங்க இருக்கு உக்கடத்துல? நம்ம ஷாப்ல காருக்கு தேவையான என்னென்ன சீட்டை நீங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் உக்கடத்துல இருந்து லாரிப்பேட்டை ரோடு, அதாவது மீன் மார்க்கெட் ரோட்ல இருக்கு, பழைய மார்க்கெட்டுக்கு பக்கத்துல இருக்கு. நம்ம கடை பேர் பார்த்தீங்கன்னா ஐயாஸ் கார் சீட் கோயம்புத்தூர். நம்ம வந்து எல்லா வண்டிகளோட சீட்டும் பண்ணிட்டு இருக்கோம். கார் சீட்டு வந்து லக்ஸரியான வண்டியில் வந்து ப்ரீமியம் வெஹிக்கிளோட சீட்டு, மோட்டரைஸ்டு சீட்டு, எலக்ட்ரிக் சீட்டு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கடையில் இருக்கிற ஸ்டாக்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இது வந்து இனோவாவோட மிடில் சீட்டு. இப்போ இது வந்து வேற வண்டிகளுக்கு வந்து நாங்கள் செட் பண்ணி கொடுத்துருவோம். அதாவது நீங்கள் பொலிரோவுக்கு உங்கள் சீட் கம்ஃபர்ட் இல்லைன்னா இந்த சீட் இனோவாவோட சீட் நாங்கள் பொலிரோவில் மாட்டி கொடுத்துருவோம். ஆமாங்க. அடுத்து பார்க்குற i20யோட சீட்டு, நியூ i20 ஹைட் அட்ஜஸ்டபிள் மாடலு. இப்போ இந்த மாதிரி பேசிக் வண்டி எடுக்கிறவங்களுக்கு ஹையர் எண்ட் மாடல் சீட் கேட்குறாங்கன்னா நாங்கள் ஹையர் எண்ட் மாடல் சீட்டு மாட்டி கொடுத்தோம். அதாவது ஹைட் அட்ஜஸ்டபிளோட வர சீட்டை பேசிக் வண்டிகளுக்கு பண்ணி கொடுத்துருவோம். டாப் எண்ட் மாடலோட சீட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸானோட சீட்டு, டாடா நெக்ஸானோட கம்பெனி ஓஇ சீட்டு, ஓஇ கவரோட இருக்குது. இது நீங்கள் சின்ன வண்டி 800 ஆல்டோ இந்த மாதிரி வண்டிகள் கேட்குறாங்கன்னா இந்த சீட்டை நாங்கள் ஆல்ட்ரு பண்ணி அதுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். இந்த மாடல் சீட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இனோவாவோட மிடில் ரோ சீட்டு. ஆமாம், கேப்டன் சீட்டுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா வித் ஆம்ரெஸ்டோட வந்துடும். ஆமாம், நம்மள்ட்ட இருக்கிறது எல்லாமே லைட் யூஸ்டு கண்டிஷன் தான். ஆமாங்க, எல்லாமே யூஸ்டு பீஸு, ஆனால் லைட் யூஸ்டு ஜெனியூனாக இருக்கும். இந்த மாடல் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூ i20. இப்போ வர 2024 i20யோடது ஹைட் அட்ஜஸ்டபிள் மாடல், அதாவது சைடில் கொடுத்துருப்போம். ஹைட் அட்ஜஸ்டபிள் மாடல். ஆமாங்க, இது வந்து ஃபுல் ஆப்ஷனில் வர்ற ஹைட் அட்ஜஸ்டபிள் டைப்பு, ரேரான பீஸு. இது நம்மள்ட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. எர்டிகாவோட சீட்டு, எர்டிகாவோட கம்பெனி ஓஇ கவரோட வர்ற சீட்டு. இது பார்த்துட்டாலும் நம்ம வேறு வண்டிகளுக்கு ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். அதாவது ஜீப்புக்கு, அப்புறம் நீங்கள் அம்பாசிடரு இந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணுற வண்டிகளுக்கு எல்லாமே இது சூட் ஆகும். ஆமாங்க. இப்போ நாங்கள் சீட்டோட சேர்த்து அதோட ஹைட் அட்ஜஸ்டபிளோட லிவரு ப்ளஸ் ரைல்ஸு புஷ்பேக்கு டோட்டலாக தான் வரும். செட்டாக தான் சீட்டு வரும். ஆமாம், அதோட சேர்ந்த மாதிரி தான் வரும். அதை அப்படியே நம்ம வண்டியில் ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். வண்டியில் எந்த ஆல்ட்ரு பண்ணாமல் ஹோல்ஸ் எதுவும் போடாமல் நம்ம ஓயிலேயே ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். இந்த மாடல் உள்ளதா Black. இது i10 கிராண்ட். இது ஆமாங்க, i10 கிராண்டோட ஓஇ சீட்டு. இந்த மாடல் உள்ளதா அடுத்தது இனோவாவோட தான். இது எல்லாமே இனோவாவோட. ஆமாங்க. அதாவது மார்க்கெட்டில் அதிகமாக இனோவாவோட கேட்பாங்க சொல்லி நம்ம அதிகமாக இனோவாவோடது வாங்கி வச்சுருக்கோம். சரி, ஓகேண்ணா. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கில் ஒர்க் பண்ணுற மாதிரி சீட்டு. ஓகேண்ணா. ஹுண்டாய் வென்னியோடது ஃபுல்லாகவே பவரில் ஒர்க் ஆகும். லைட் யூஸ் கண்டிஷன் தான். செக்கிங் கேரண்டியோட கொடுத்துருவோம். அதாவது மோட்டர் ஒர்க் பண்ணி செக் பண்ணி கொடுத்துருவோம். அதோட சுவிட்சஸ் பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருக்கோம். ஓஇ தான், அதாவது கம்பெனி ஓஇ தான். ஓஇ சுவிட்ச் வந்துடும். நம்ம வந்து செக் பண்ணி செக்கிங் கேரண்டியோட கொடுத்துருவோம். இந்த மாடல் உள்ளது என்னது? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எண்டோவருது. எண்டோவரோட செட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் வண்டியில் இந்த ஆப்ஷன் வராது. இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எலக்ட்ரிக்கில் ஒர்க் ஆகும். ஜஸ்ட் உங்களுக்கு பவரில் சுவிட்ச் தொட்டாலே உங்களுக்கு பவரில் ஒர்க் பண்ணும் சீட்டு. ஸ்லைடர், புஷ்பேக்கு, ஹைட் அட்ஜஸ்டபிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பவர்லேயே வேலை செய்யும். இது செட் ஆஃப் 2. ஆமாங்க. இதில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லக்ஸரியாக இருக்கும் உட்கார்றதுக்கு. பேக் சைடில் ட்ரே வரும்.
இந்த ட்ரே வரணும். ஆமாங்க, பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரே வந்துடும். இப்போ லாங் டிரைவில் போகிறவங்களுக்கு நல்லா யூஸபிளாக இருக்கும். 2 சீட்லுமே ட்ரே வந்துடும். அந்த சைடு 2 சீட் ட்ரே வந்துடும். ஆமாங்க. பார்க்குறது XUV 500ஓட சீட்டு. ஓகேண்ணா. இது வந்து நாங்கள் மாடிஃபை பண்ணி வச்சுருக்கோம். அதாவது சீட்டு வந்து ஃபோம் ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம். ஃபோம் ஒர்க், ஃபேப்ரிகேஷன் ஒர்க்குன்னு சொல்லுவோம். வித் ஆம்ரெஸ்ட்டோட வந்துடும். ஓகேண்ணா. இது நீங்கள் எந்த வண்டிகளுக்கு வேணால், ஜீப்புக்கோ உங்களுக்கு எந்த வண்டிக்கு உங்களுக்கு சூட் ஆகுதோ அந்த வண்டிக்கு நாங்கள் மாட்டி கொடுத்துருவோம். அதாவது ஹையர் அண்ட் வண்டிகளுக்கு சூட் ஆகும். உதாரணத்துக்கு சொன்னால் இனோவா, கிறிஸ்டா, ஃபார்ச்சுனர், XUV. அப்புறம் நீங்கள் ஜீப்புக்கு கேட்டாலும் அந்தளவுக்கு வண்டியில் ஸ்பேஸ் இருந்ததுன்னா நாங்கள் வந்து இதை ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இந்த மாதிரி சீட்டு வந்து உங்கள் வண்டிக்கு செட் ஆகலை அப்படின்னாலும் உங்களோட கம்பெனி OE சீட்டை நாங்கள் இந்த மாதிரி ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்ணி கவர் பண்ணி கொடுத்துருவோம். சேம் இதே பேட்டர்னில் உங்கள் சீட்டை நாங்கள் ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்ணி சேம் பேட்டர்னில் நாங்கள் அடித்து கொடுத்துருவோம். கவர் அடித்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு எந்த வண்டியாக இருந்தாலும் இந்த ஷேப் நம்ம வந்து எடுத்து நம்ம பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஹூண்டாய் கிரிட்டாவோட டாப் எண்ட் மாடல் சீட்டு. இதுவும் வந்து ஃபுல் பவர் சீட், அதாவது ஃபுல்லாக மோட்ரு வரும். எல்லாமே மோட்டரில் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். உங்களுக்கு ஹையர் அண்ட் மாடலில் கம்பெனியில் தர்ற டாப் எண்டோட டிரைவிங் சீட் இது. இப்போ நிறைய பேர் வந்து வண்டியில் வந்து பேசிக் வேரியண்ட் எடுத்திருப்பாங்க. அதில் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் வராது. நம்ம வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் வராத வண்டிகளுக்கு இந்த சீட்டு நம்ம வந்து எடுத்து கொடுத்துருவோம், ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். இது ஃபுல்லாகவே பவர்லேயே உங்களுக்கு ஒர்க் ஆகும். இது பார்த்திங்கன்னா ஸ்கோடாவோட சீட்டு, ஸ்கோடா லாராவோட டிரைவிங் அண்ட் லெஃப்ட் சைட் சீட்டு. இது பார்த்திங்கன்னா நார்மலாக ஷிஃப்ட்டுக்கு, டிசைருக்கு, எட்டியோஸுக்கு இந்த மாதிரி வண்டிகளுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிளோட இந்த சீட் நாங்கள் ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். வண்டி கொண்டு வந்தால் நாங்கள் மாட்டியே நாங்கள் கொடுத்துருவோம். வித் சீட் கவர் லெதர் பேட்டர்னோட இருக்குது. ஃபுல்லாக டபுள் ஸ்டிச் போட்டு. ஆமாங்க, பக்கெட் சீட்டு லெதர் பேட்டர்னோட இருக்குது. நாங்கள் ஸ்டிச்சிங் கேரண்டி கொடுத்துருவோம். 1 இயருக்கு ஸ்டிச்சிங் வாரண்டி கொடுத்துருவோம். ஏதோ ஸ்டிச்சிங் போயிட்டாலும் நாங்கள் ரீஃபிட் பண்ணி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இனோவோட மிடில் ரோ சீட்டு. இது யூஸ்டு பீஸ் தான். இது நாங்கள் வந்து 2 பீஸ் வந்து 5000க்கு கொடுத்துருவோம். வண்டியில் ஃபிட் பண்ணியே கொடுத்துருவோம் வண்டியில். ஆமாங்க. நம்மள ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்னென்ன வருது சீட்டு? ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 1000லேருந்து இருக்குது, 1000 ரூபாலேருந்து இருக்குது. நம்ம சீட் ஃபுல் ஃப்ரேமோட 1000 ரூபாலேருந்து ஸ்டார்டிங் ரேட்டில் இருக்குது. உங்களுக்கு எந்த வண்டிக்கு வேணாலும் ஆமாம் 1000லேருந்து இந்த மாடல் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வண்டியில் ஃபிட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறோம். ஏன்னா இந்த வண்டிக்கு ஏதோ சப்போஸ் இது பொலிரோட சீட்டு, பொலிரோக்கு மாற்ற மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வராது. இது நம்ம மற்ற வண்டிகளில் ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது அதோட கிளாம்ப் அண்ட் வெல்டிங் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா லேபர் நாங்கள் பண்ணுறோம். அது எங்கள்கிட்ட ஆள் இருக்காங்க, அவங்களே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா சீட் கவர் பேட்டர்ன்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் ஸ்டிச்சிங்கில் இருக்கும். இப்போ நம்ம வண்டி வந்து புது வண்டி எடுக்கிறோம், இல்லை யூஸ்டு வண்டி, பழைய வண்டிக்கு நம்ம சீட் கவர் ரொம்ப அழுக்காயிருச்சு, கிழிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கேட்குற கலர், கேட்குற டிசைனில் நாங்கள் அடித்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா இனோவாவில் 6+1 வர்ற சீட்டில் நாங்கள் 7+1 கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம். அதாவது மிடில் பார்த்தீங்கன்னா 2 பேர் உட்கார மாதிரி வரும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் XL6 பார்த்தீங்கன்னா 2 சிங்கிள் சீட்டாக வரும். அது பார்த்தீங்கன்னா இப்போ 7 சீட்டராக பண்ணணும்னா ஒரு சீட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். அதாவது ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா உட்காரணும்னா 2 சீட்டுக்கு இடையில ஒரு சீட் கேப்லாம் நம்ம போடணும். அப்போ நம்ம வண்டியில் எதுவுமே ஹோல்ஸ் எதுவுமே போடாமல் இந்த சீட் நாங்கள் ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். இது நீங்கள் சீட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டுச்சுன்னா கப் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்க, எந்த ஸ்க்ரூவோ ஃபிட்டிங்ஸோ கிடையாது. இது நாங்கள் புதுசும் வச்சுருக்கோம், செகண்ட்ஸும் வச்சுருக்கோம். இது வந்து புதுசுனா? ஆமாம், இது புதுசுங்க. புதுசு பேப்பரோட வந்துடும். செகண்ட்ஸ் யூஸ்டு, லைட் யூஸ்டு கண்டிஷன் நாங்கள் வச்சுருக்கோம். செகண்ட்ஸ் வந்து எப்போவுமே ஸ்டாக் இருக்காது இந்த பீஸை பொறுத்தவரை. புதுசு நம்மள்ட்ட எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். இது எந்தெந்த வண்டிகளுக்கு சூட் ஆகும் பார்த்தீங்கன்னா XL6க்கு கிடைக்கும், அப்புறம் இனோவா கிறிஸ்டாக்கு கிடைக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா இனோவா ஓல்டு இனோவா கிடைக்கும். ஏன்னா இப்போ நார்மலாக வர்ற வண்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்ரெஸ்ட் வராது, வண்டியில் வந்து ஆம்ரெஸ்ட் வந்து ஃபிட்டிங்காக வராது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ரெஸ்ட் கேட்பாங்க வண்டியில். நம்ம வண்டியில் வந்து ஹேண்ட்ரெஸ்ட்டில் கை இப்போ லாங்கெல்லாம் போகிறோம், கை வலி வருது, ஸ்டேரிங் ரொம்ப நேரம் பிடிக்க முடியல அப்படிங்கும்போது ஹேண்ட்ரெஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஃபிட் பண்ணி கொடுக்குறோம். இது எப்படி பார்த்தீங்கன்னா சீட்டுக்குள்ளே நம்ம கழட்டி ஒரு கிளாம்ப் வச்சு ஃபிட் பண்ணி ஓய் ஹேண்ட்ரெஸ்ட் மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். இது நம்ம ஃபிட் பண்ண டெமோ. இந்த மாதிரி 2 ஆம்ரெஸ்ட் கேட்குறவங்களுக்கு 2 ஆம்ரெஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம். சிங்கிளாக கேட்குறவங்களுக்கு சிங்கிளாகவும் வச்சுக்கலாம். இதை நீங்கள் ஃபோல்டபுளும் பண்ணிக்கலாம், நீங்கள் தேவைப்படும்போது நிமித்தி வச்சுக்கலாம். இந்த டைப் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இந்த மாதிரி இருக்கும். இதை நாங்கள் ஃபிட் பண்ணி கவர் பண்ணி கொடுத்துருவோம். இந்த சீட் கவர் பண்ணும்போது உங்கள் கலர் உங்கள் மேட்சிங் சேமாக வந்துடும். நம்ம ஹோண்டா அமேஸோட நியூ மாடலோட ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபோட வந்துடும். லிவர் சைடில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் புஷ் பண்ண உங்களுக்கு ஹைட் ஆகும். ஹைட்ராலிக் சீட்டுன்னு சொல்லுவோம். இது வந்தீங்கன்னா நம்மளோட நியூ கண்டிஷன், பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. இது உங்களுக்கு மற்ற வண்டிகளுக்கும் நாங்கள் ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். இல்லை அமேஸ்க்கு, ஓல்டு அமேஸ்க்கே வேணுனாலும் அதுக்கும் நாங்கள் மாட்டி கொடுத்துருவோம்.
இங்கே மேலே ஒரு லைன் பார்த்தீங்கன்னா அடுத்து கியா சோனட். சோனட்டோட ஓஇ பேட்டர்ன் சீட்டு. இது ஹை டெஸ்ட் மாடலோட வந்துடும். இதுவும் நம்மள்ட்ட லைட் யூஸ் கண்டிஷனில் வந்திருக்கு. இந்த இதுனா அடுத்து வந்து நிசான் மேக்னெட். இது பார்த்தீங்கன்னா நார்மல் சீட்டு தான், ஆனால் புது கண்டிஷனும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. இதில் இருக்கிறதுலுமே எல்லாமே லிவர் இருக்கலாம். எல்லாமே ஹை டெஸ்ட் டைப் தான். இந்த மாடல் இது பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோட உங்களுக்கு S10ல் வர்ற சீட்டு. ஃப்ரண்ட் சீட் மட்டும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போ ஜீப்புக்கெல்லாம் பழைய வண்டிகளாக கேட்குறாங்கன்னா இது சீட் நாங்கள் அப்படியே ஃப்ரேமோட கொடுத்துருவோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிவிக்கோட ஸ்பெஷல் எடிஷன் சீட்டு. மேலே பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் ஹெட்ரெஸ்ட்டோட வரும். அதாவது ஸ்போர்ட்ஸ், ஆமாங்க, ஸ்போர்ட்ஸ் டைப் கேட்குறவங்களுக்கு இந்த சீட் நல்லாயிருக்கும். அதாவது ஜீப்பெல்லாம் ஃபுல்லாக ஆல்ட்ரு பண்ணி உங்களுக்கு சீட் கவர்லாம் பண்ணாமல் இந்த சீட் நீங்கள் பண்ணி அதுக்கப்புறம் லெதர் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே சீட் கவர் நீங்கள் அதுக்கப்புறம் போடுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஹைட்ராலிக்கோட வந்துடும். ஓல்ட் ஸ்டேப் ஹெட்ரெஸ்ட் வந்துடும். பேக்கில் ட்ரே வந்துடும். அதாவது ஹையர் மாடலில் வர்ற சீட்டு. அப்படின்னா நம்ம லைன் கொடுத்துட்டோம். ஜஸ்ட் 2 வீலர் பேட்டரியே லைன் கொடுத்தாச்சு. இது நீங்கள் ஒர்க் பண்ணுறது சிம்பிள் தான். இப்போ நீங்கள் சீட்டில் உட்காந்துட்டு புஷ் பேக் பண்ணிங்கன்னா புஷ் பேக் ஆகும். ஜஸ்ட்டு உங்களுக்கு சுவிட்ச் மட்டும் டச் பண்ணால் போதும். ஹையர் வர்ற சீட்டு. ஃபுல்லாக உங்களுக்கு பவர்லேயே ஒர்க் ஆகும். சீட் பார்த்தீங்கன்னா அப் டவுன் ஆகும். கீழே உங்களுக்கு மேலே அப் டவுன்ஸ் ஆகும். தெரியும் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்ரு முன்னாடி பின்னாடி உங்களுக்கு போகும் வரும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு 60/40 சீட்டுன்னு சொல்லுவோம். அதாவது ஃபோல்டபுள், 3 பேர் உட்காந்துக்கலாம், மடக்கி வச்சுக்கலாம். ஃபோல்டபுள் டைப் சீட்டு. இது வந்து ஆக்சுவலாக ஸ்கார்பியோவோட 2015 மாடலோட சீட்டு. இந்த மாதிரி நாங்கள் இனோவாக்கு, ஸ்கார்பியோக்கு, இனோவா கிறிஸ்டாக்கு வச்சுருக்கோம். ஸ்டாக் இருக்கிற மாதிரி நாங்கள் வந்து எடுத்து கொடுத்துருவோம். இதில் என்ன ஆப்ஷன் வரும் பார்த்தீங்கன்னா, ஆம்ரெஸ்ட் வந்துடும், கை வச்சுக்கலாம். 3 பேர் உட்காரும்போது நீங்கள் இதை ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ரைல்ஸ் வரும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஸ்லைட்ரு ரைல்ஸ்னு சொல்லுவோம். ஆமாம், முன்னாடி பேர் நவுத்திக்கலாம். அப்புறம் ஃபோல்டிங்கும் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சீட்டை ஃபோல்டு பண்ணி ஆளே அரிக்கலாம். இது ஒரிஜினல் பீஸு. இந்த மாதிரி நாங்கள் வந்து ஈகோக்கு வச்சுருக்கோம், இனோவாக்கு வச்சுருக்கோம், கிறிஸ்டா, ஸ்கார்பியோ, ஜெயிலோ, இந்த மாதிரி 7 சீட்ரு 8 சீட்ரு வர வண்டிகளுக்கு எல்லாமே இந்த சீட்டு நாங்கள் வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா மாருதி 800ஓட சீட் கவரு உங்களுக்கு இந்த மாதிரி ரெடிமேடாக வந்துடும். ஸ்டிச்சிங் ஆகியே வந்துடும். ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. டைரெக்டாக எடுத்து அப்படியே ஃபிட் பண்ணால் போதும். ஈஸியாக மாட்டிக்கலாம். நீங்களும் கொண்டு போய் மாட்டிக்கலாம். பேக்கில் பாக்கெட் கொடுத்துருவோம். ஃபுல் ஸ்டிச்சிங் தான். ஆமாம், நாங்கள் ரெடிமேடாக பேக்கில் அந்த மாதிரி வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு ஃபுல் செட்டு வந்துடும். ஃபுல் செட்டு ஃப்ரண்ட் பேக்கு வித் ஹெட் ரெஸ்ட்டு எல்லா கவருமே இதில் வந்துடும். ஹெட் ரெஸ்ட் கவர் கொடுத்துருவோம். இதோட விலை பார்த்தீங்கன்னா ஆரம்ப விலை 1800 ஸ்டார்டிங் இருக்குது. 5 சீட் இருக்குது. நீங்கள் 7 சீட்ரு 8 சீட்ரு போகிற மாதிரி இருந்தால் இன்னும் நீங்கள் வந்து ஒரு 2500 மேலே வரும். கலர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 கலர்ஸ் கொடுத்துருவோம். ரெட் அண்ட் பிளாக்கு, சில்வர் பிளாக்கு, இந்த மாதிரி ப்ளூ பிளாக்கு, இந்த மாதிரி கலர்ஸ் வரும். ஓன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு லைட் கலர்ஸாக வந்துடும். பிஸ்கட் கலர் மாதிரி வரும். எல்லா வண்டிகளுக்கும் நாங்கள் ரெடியாக ஸ்டாக் வச்சுருக்கோம். இப்போ நியூ i20 சீட்டு ஃப்ரண்ட் வந்து கவர் கொஞ்சம் அழுக்காக இருக்கும். நம்ம வந்து இருக்கிற கண்டிஷனில் வாங்கி இருக்கிற கண்டிஷனில் கொடுத்துட்றோம். சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும், இது மேலே இவ்வளோ அழகாக இதாக இருக்குது, உள்ளே எப்படி இருக்குமோ அப்படின்னு சந்தேகமாக இருக்கும். அப்படி இருக்கும் நம்ம பின்னாடி திருப்பியே காமிச்சிருவோம். சீட்டோட பேஸ்மெண்ட் எப்படி வருதுன்னு காமிச்சிருவோம். நீங்கள் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலாம். சப்போஸ் நீங்கள் எதுவுமே நீங்கள் தைரியமாக வாங்கிக்கலாம். நீங்கள் உங்கள் ஊரில் வேணாலும் இதை ஜஸ்ட்டு நீங்கள் கிளாம்ப் மட்டும் கட் பண்ணி வெல்டு பண்ணிங்கன்னா எந்த வண்டிக்கு வேணால் சூட் பண்ணிக்கலாம். ஓஇ ஃபிட்டிங் தான். பதிவேறுகிற சந்தேகம் என்னென்னா, யூஸ்டு கார் சீட் வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதை ஃப்ரேமெல்லாம் நல்லா இருக்குமா, அதில் வந்து கிளாம்பெல்லாம் வந்து அதிகமாக வேலை செய்யுமா, ரைல்ஸ் எல்லாம் வந்து கண்டிஷனாக இருக்குமான்னு டவுட் இருக்கும். நம்மள்ட்ட அந்த சந்தேகமே வேண்டாம். ஏன்னா நாங்கள் வாங்கும்போதே பழசாக இருந்தாலும் செக் பண்ணி தான் வாங்குகிறோம். நாங்கள் ஸ்டாக் எடுக்கும்போதே செக் பண்ணி அதெல்லாம் ஒர்க்கிங்கில் ப்ராப்பராக இருக்கா, எல்லா ரைல்ஸ்லாம் நல்லா இருக்கா, கிளாம்பெல்லாம் நல்லா இருக்கா செக் பண்ணி தான் வாங்குகிறோம். இப்போ இந்த சீட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ யூஸ் ஆகிருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி தான் நம்ம மேக்ஸிமம் நம்மள்ட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்கிறது. அதே மாதிரி ரைல்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு சந்தேகம் இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வேலை செய்யும். இதுதான் மெயின். இந்த ரைல்ஸோட ஃபங்க்ஷன் தான் மெயின். இது போயிடுச்சுன்னா வண்டியில் மாட்டவே முடியாது.
இது நம்மள்ட்ட ப்ராப்பராக நீங்கள் எந்த சீட்டு எடுத்தாலும் ரைல்ஸுக்கு நம்ம கேரண்டி கொடுத்துருவோம். ரைல்ஸ் அண்ட் ஃப்ரேமுக்கு நம்ம வந்து செக்கிங் கேரண்டி கொடுத்துருவோம். இப்போ நம்ம கடையில் இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா வண்டிகளோட சீட்டுகளும் பார்த்துருப்பீங்க. இன்னும் நம்மள்ட்ட ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருக்குது. இப்போ நீங்கள் நம்மள்ட்ட நம்பி பொருள் நீங்கள் வாங்கலாம். இப்போ நீங்கள் சப்போஸ் வந்து உங்களால் நேரில் வர முடியல, உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வெளியூர் லாங்கில் இருக்கிறீங்க, இதுக்கு வேண்டி நீங்கள் வந்து பெட்ரோல் அடித்து வர முடியல அப்படின்னா நம்ம வந்து பார்சல் கொரியர் வந்து அவைலபிள் இருக்குது நம்மள்ட்ட. எல்லா ஊருக்கும் ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் பண்ணி கொடுத்துருவோம். கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். இப்போ நம்மளை காண்டாக்ட் பண்ண டைமிங் எப்படின்னா காண்டாக்ட் பண்ண டைமிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் நீங்கள் 6 மணி வரைக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஆமாம், அதுக்குள்ளே நம்ம புக்கிங் நம்ம எடுத்துக்குவோம். நீங்கள் வண்டி சீட்டு தான் ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் மார்னிங் வர்ற மாதிரி தான் இருக்கும். காலையில் வந்துட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வண்டி நிறுத்தி சீட்லாம் கழட்டி ஃபிட் பண்ணிட்டு போகிறக்கு அந்த டைமிங் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு மேற்கொண்ட தகவல் வேணால் நீங்கள் கீழே இருக்க டிஸ்பிளே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட பேர் தௌஃபிக், முகமது தௌஃபிக். நம்ம கடை பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் உக்கடத்தில் இருந்து லாரி ஸ்டாண்டு லாரிப்பேட்டை வந்துட்டு நம்ம கால் பண்ணால் போதும். அங்கேருந்து ஜஸ்ட் உங்களுக்கு 50 மீட்டரில் தான் நம்ம கடை இருக்குது. உங்களுக்கு மேற்கொண்ட தகவல் நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.